கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அடங்கியிருக்கிறது. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. உம்முடைய புதிய கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். நாங்கள் உம்முடைய அன்பின் மகத்துவங்களை காண, உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்றோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அனைத்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரையில் ஆண்டவருடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆராதனைக்கு ஆயத்தமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீதங்களில் துதி கீதமே பாடியே என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். நம்மை தாங்கியே தோளிலேந்தி சுமந்தனரே, தந்தை போல் நம்மை தாங்கியே தோளிலேந்தி சுமந்தனரே, சேதமேதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். கட்டுகள் யாவும் மறுக்குமே, கண்டி கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் மறுக்குமே, கண்டி கவலை அகற்றினாரே. துதியின் நாளை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவர் படைத்த இந்த நாள் வெற்றியின் நாள். அவரை கொண்டாடுவோம். ஆண்டவரின் பெயரை புகழ்ந்து பாடுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், நன்மையானதை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கின்றார். அவர் நல்லவராகவே நம்முடைய வாழ்வில் இருந்திருக்கின்றார். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன், உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நீர் என்னை கழுவ வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளவு தூரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் தான் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய குறைவுகளை சொல்லுவோம். நம்மை ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். நாங்கள் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்திருக்கின்றோம். எங்கள் எண்ணம் போல அலைந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும். எங்களை மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்தும். இனிமேல் உம்முடைய பிள்ளைகளாக மாத்திரமல்ல, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றோம். எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை இப்போது வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 10 முதல் 13 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கடைசியாக என் சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள்
பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவனமாக நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீதங்களில் வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், பழித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கடின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கடின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், குடுவிட்டு உன் ஆவி போனார், குடவுன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முனைவர் மைக்கேல் ஃபாரடே ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்போது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு வழங்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஃபீபா வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நாளின் ஆராதனை வேளையிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கடவுளுடைய வார்த்தை எபேசியருக்கு புனித பவுல் எழுதின நிருபத்தினுடைய 6ஆம் அத்தியாயத்தின் 10ஆம் வசனத்திலே அது அமைந்திருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவ பலன் நமக்கு கிடைப்பதை பற்றி, தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையை பற்றி இந்த வசனத்தில் பவுலடியார் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு பாருங்கள், நம்மை சூழ நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு வருகிற பலவிதமான பிரச்சனைகளை நாம் எண்ணி பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. நம்முடைய உடல் கூட பல நேரத்தில் தளர்ந்து விடுகிறது. நம்முடைய வயதில் முதுமையினால் வருகிற தளர்ச்சி அல்ல, பலவிதமான கவலைகள், பலவிதமான போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், இப்படி பலவிதமான காரணங்களால் நாம் சோர்ந்து தளர்ந்து போகிறோம். தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள், அவைகளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்று வேதம் நமக்கு அதனால்தான் அறிவுறுத்துகிறது. ஆனால் நம்முடைய சோர்விலும் நம்முடைய தளர்ச்சியிலும் நமக்கு மனித பலம் மட்டும் போதாது. நமக்கு தேவையானது தேவ பலன். நன்றாக யோசித்து பாருங்கள். பெரிய உடல் வலிமை உடையவர்கள் கூட எதிர்பாராத விபத்துகள், விக்கினங்களால் ஒரு கணத்தில் கடந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். அவர்களுடைய பராக்கிரமம் அவர்களுக்கு உதவவில்லை. பெரிய கல்விமான்களும் ஞானவான்களும் கூட, உலக பிரகாரமாக படித்த பெரிய பட்டதாரிகள் போன்றவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை கசப்போடு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார். ஏராளமான பணம் உள்ளவர்கள், செல்வம் வளம் உள்ளவர்கள் கூட தங்களை காத்து கொள்ள முடியவில்லை. ஒரு நிலநடுக்கம், கொள்ளை நோய், இப்படிப்பட்ட எதிர்பாராத காலங்களில் சம்பவங்கள் நடக்கிற காலங்களில் நம்முடைய பணமும் நமக்கு உதவவில்லை, நம்முடைய படிப்பு நமக்கு உதவவில்லை, நம்முடைய பராக்கிரமும் உதவவில்லை. தேவ பலன் ஒன்றுதான் உதவும். அதனால தான் சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அதாவது மனித பலத்தினாலும் அல்ல மனித பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே தான் ஆகும். தேவ பலன்தான் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்த முடியும். அதனால்தான் அவ்வளவு பெரிய ராட்சதனை போல இருந்த கோலியாத்துக்கு எதிர்த்து தாவீது போன போது அந்த இளம் தாவீது சொல்லுகிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னை எதிர்த்து வருகிறாய், நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். தேவ பலனை அவன் சார்ந்திருந்து மாபெரும் வெற்றியை பெற்றார். இந்த பலனை கடவுள் நமக்கு எப்படி கொடுக்கிறார்? அவருடைய கிருபையினால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் 2 தீமோத்தேயு 2:1 ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபை தான் நமக்கு அந்த பலத்தை கொடுக்கிறது. நாம் அநேக காரியங்கள் தேவ பலனை பற்றி பேசலாம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய பலன் எதற்கெல்லாம் நமக்கு தேவை, எதற்காகவெல்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு விரைவாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கடவுள் நம்மை எதற்கு பலப்படுத்துகிறார் தெரியுமா? கடவுளுக்காக நாம் பகிர்ந்து கொடுக்க நம்மை பலப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் அதே நிருபத்தின் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களையும் பார்த்தால், மக்கதோனியா சபையாருக்கு கடவுள் கொடுத்த விசேஷித்த கிருபை என்னவென்று பவுலப்போஸ்தலன் விளக்குகிறார். அந்த மக்கதோனியா சபையார் மிகுந்த உபத்திரவத்தினால சோதிக்கப்படுகிற போது அவர்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தாலும் பரிபூரண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களா. எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டு சொல்லாரு. கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், ஆனால் அவங்க மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், பரிபூர்ண சந்தோஷமாய் கொடுத்தார்கள். எப்படி ஏன் கொடுத்தார்கள் என்றால், தேவ கிருபை அவர்களை பலப்படுத்தியது. சீஷர்கள் கூட ஒரு நேரத்தில் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்து விட்டார்கள். அவர்களுக்கு நேரம் ஆகிவிட்டது, பொழுது போய்விட்டது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். மக்கள் போய் அவர்கள் இடத்துக்கு சேர முடியாது, அந்த கால சூழ்நிலை. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆனால் அவங்கக்கிட்ட தேடி தேடி பார்த்தாலும் ஒரு 5 அப்பமும் 2 மீன் ஒரு சிறுவன் அவன்தான் கொடுக்க முன் வருகிறான். அதை எடுத்து நீங்களே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு அவர்களுக்கு போஷிக்க உங்களுக்கு பலனில்லை என்று பயப்படாதீர்கள், என்னுடைய கிருபை உங்களை தாங்க, நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி அவர்களை கொடுக்க வைத்து போஷிக்க வைத்து அவர்களை கொடுக்க பகிர்ந்து கொடுக்க
அவர்களை பலப்படுத்துகிறார். ரெண்டாவது ஆண்டவர் நம்ம எதுக்கு பலப்படுத்துகிறார்னா, அவருக்காய் பாடுபட நம்மை பலப்படுத்துகிறாராம். ஒரு அருமையான வசனம் பிலிப்பியரில் நாம் பார்க்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுவதற்கு ஒரு அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாடுபட அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 5:40-41 ஆண்டவருக்காக பாடுகளையும் அவமானங்களையும் சகிக்க நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் எண்ணப்பட்டபடியினால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அவர் வாழ்க்கையில் பட்ட பாடுகளைப் போல ஒருவேளை நாம் யோசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக தேவராஜ்யத்துக்காக பாடுபட்டவர் பவுலடியார். அவருடைய பாடுகளின் பட்டியலை நாம் 2 கொரிந்தியர் 11:23-27 6 4-10 பார்க்கலாம். இவ்வளவு பாடும் அவரால் எப்படி பட முடிந்தது? அதற்கு அவர் கொடுக்கிற காரணம் என்ன? பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எல்லாவற்றையும் என்று சொன்னால் இந்த முந்தின வசனங்களெல்லாம் பார்க்க வேண்டும். நான் வறுமையில் இருந்தாலும், தரித்திரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பாடுகளில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அவர் என்னை பலப்படுத்துகிறார். தேவ கிருபையினாலே தான் இப்படி செய்ய முடிந்தது என்று 2 கொரிந்தியர் 6:1 இன்னொரு வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார். இந்தியாவின் அப்போஸ்தலனாகிய சாது சுந்தர் சிங், நான் பாடுகளின் நேசன், சிலுவையின் நேசனாய் இருக்கிறேன். ஏனென்றால் என்னை கடவுள் பலப்படுத்துகிறார், அவருக்காக பாடுபட விருப்பமாயிருக்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது ஆண்டவர் நம்மை எதற்கு பலப்படுத்துகிறார் என்றால், அவருக்காய் பேச, கர்த்தருக்காய் பேச, கர்த்தருக்காய் உழைக்க. மோசே சொன்னான், என்னை போய் பார்வோனிடத்தில் அனுப்புகிறீர்களே, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் யாத்திராகமம் 3-4 வாசித்து பாருங்கள். நான் உன்னோட இருந்து உன்னை பலப்படுத்தி உன் வாயோட இருந்து உன்னை பேச வைப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியாவுக்கு தேவ அழைப்பு வந்தபோது, ஐயோ நான் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நான் சிறு பிள்ளை, ஒன்றுமறியாத சிறு பிள்ளை என்று சொல்லுகிறார். நீ போ, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னார். சாலமோன் அவனை அந்த தாவீது தகப்பனாருடைய ஸ்தானத்தில் அவன் அரசனாக்கப்பட்ட போது அவன் சொன்னான், ஐயோ நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை. 1 ராஜாக்கள் 3:7-9 வாசித்து பாருங்கள். நான் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளுவேன்? ஆண்டவர், நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து ஆள வைப்பேன் என்று சொல்லுகிறார். கிதியோனுக்கும் ஆண்டவர் அதான் சொல்றார். நான் என் கோத்திரம் சின்னது, நான் எளியவன் என்று சொன்னபோது உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் நான் என்று சொல்லுகிறார். ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி அமத்சியா ஆசாரியனிடத்துல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் பிள்ளையும் அல்ல, ஆனால் கடவுள் என்னை பலப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்ய வைத்தார். பவுல் அப்போஸ்தலர் 1 தீமோத்தேயு 1:12-14 சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறவர் என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்று. அவருக்காக ஊழியம் செய்ய, அவருக்காக உழைக்க அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, அவருக்காய் காத்திருக்க நம்மை பலப்படுத்துகிறார். வாழ்க்கையில் காத்திருப்பது மிகவும் கடினம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய பதில் நம் ஜெபத்துக்கு உடனடியாக வராத போது நாம் சோர்ந்து போவோம். ஆனால் காத்திருக்க வேண்டும் என்று பல வசனங்கள் நம்மை கர்த்தருக்காய் காத்திருக்க அறிமுகப்படுத்துகின்றன. சங்கீதம் 27:14, 31, 24, 42, 11, 43 5 வசனங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் காத்திருந்து தான் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 6:15 சொல்லுகிறது. அன்னாள் காத்திருந்து வாக்குத்தத்தத்தின் புத்திரனை பெற்றுக்கொண்டதாக 1 சாமுவேல் 1 வாசிக்கிறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கர்த்தருடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று மார்க் 15:43 சொல்லுகிறது. ஆகவே நாமும் காத்திருந்தால் தேவ பலனை பெற்றுக்கொள்ள. ஆனால் அதற்கு நமக்கு பலன் தேவை. ஏசாயா 40:31 அதனால் தான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். இதைவிட முக்கியமான வசனம் 2 பேதுரு 3:12 கர்த்தருடைய புதிய வானமும் புதிய பூமியும் வர நாம் காத்திருக்கணும். கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க கடவுள்தான் நம்மை பலப்படுத்த வேண்டும். கடைசியாக கர்த்தருக்காக போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். பாடுபடுவதனுடைய நீட்சி தான் போராடுவது, தொடர்ந்து போராடுவது. யூதா நிருபத்தில் 1 வசனம் பாருங்கள். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல்
பிலிப்பியர் 1:31 சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற போராட்டங்கள் உங்களுக்கும் உண்டு, ஆனால் ஆண்டவருடைய பலனை சார்ந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பூமியிலே போராட மனிதனுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். யோபு சங்கீதம் 144 முதல் வசனத்துல நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கடவுளுக்கு நன்றி என்று சொல்லுகிறார். அவர் போராட நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை பழக்குகிறார். அதனாலதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்தி அவருக்காக போர்ச்சேவகராக நாம் தீங்கு அனுபவிக்க அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பலன் நமக்காய் ஆண்டவருக்காய் நாம் பகிர்ந்து கொடுக்கவும், அவருக்காக பாடுபடவும், அவருக்காக உழைக்கவும், அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கவும், அவருக்காய் போராடவும் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த தேவ கிருபையினால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தாமே பலப்படுத்தி அவருக்காய் அவருடைய நாள் வரை, அவருடைய அழைப்பு நமக்கு வரும் வரை தொடர்ந்து வாழவும் போராடவும் பலப்படுத்துவாராக. ஆமேன். இந்த ஆராதனையில் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு முனைவர் மைக்கேல் ஃபாரடே ஐயா அவர்களுக்கு நேயர்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை இந்நாள் வரை சுமந்தவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஒரு புதிய ஆரம்பத்திற்கு நேராக எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். என்ன தேவைகளோடு, என்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன வாஞ்சையோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றித் தாரும். அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் உம்முடைய திருச்சமூகத்தில் பிரியமாய் காணப்படட்டும். குறைவுகள் இருப்பின் மன்னியும், தேவைகள் இருப்பின் சந்தியும். ஆண்டவருடைய அருள் நிறைந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கி வழி நடத்தட்டும். இப்போதும் எங்களது தேசத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு வேண்டிய நிறைவான ஞானத்தையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் நீர் தருவீராக. தேசத்தில் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னவர் எங்கள் தேசத்தில் சமாதானத்தை தந்து நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர்களை நிறுத்தி விலைவாசி ஏற்றத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். குறிப்பாக ஆங்காங்கே நடைபெற்று வருகிற இயற்கை பேரிடர்களை உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். ஆண்டவர் தானே உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக பலனாக இருந்து வழி நடத்தும். இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களுக்குள் மறைத்து கொள்ளும். அதுபோலவே மீட்பு பணியை நிறைவேற்றுகிற உம்முடைய அடியவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் தந்திரலும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எந்த நிலையில் இருந்து இந்த ஆராதனையை உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய சூழ்நிலை மாறும்படி அனுக்கிரகம் செய்திரலும். தடைகளை மாற்றி போடுகிற தேவன் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற தடைகளை மாற்றி நன்மைக்கு ஏதுவான பாதையில் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்.
அவர்களது விருப்பங்களை நிறைவேற்றித் தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஆராதனையின் நிறைவு பாடலாக கிறிஸ்தவ கீதத்தில் என் நெஞ்சை சுவாமி உமக்கே என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு தங்கியிருந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவதாசருக்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து அவரை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வல்லமையையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும். மீண்டும் இதைப்போல ஒத்த ஒரு ஆராதனையில் பங்கு பெற்று உமக்கு நன்றி சொல்லவும், உம்மை துதிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் ஜெபித்து கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனை வேளை உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம். இந்த ஆராதனையை குறித்து உங்களது கருத்துக்களை எங்களோடு எழுத மறவாதீர். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அனைவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும்படி ஆண்டவர்தானே நமக்கு உதவி அருள்வாராக. மீண்டும் அடுத்த ஆராதனையில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.